ஹாய் மக்களே, பார்த்தீங்களா கோயில் கூட முடிஞ்சோடனே வரி பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் மொத்தம் 4 வரி, 3 அக்காமார்களுக்கு எங்களுக்கு ஒன்று சேர்த்து 4 வரி. வாங்க எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா தான் இருக்காங்க. சாரி. எப்போ கோயிலேருந்து வரி பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னோட திருவிழா மட்டும் இல்லை, கோயில் கூட எல்லாமே முடிஞ்சாச்சு. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ தண்ணி சிந்திட்டு, சாரி மக்களே. சே, இங்க பாத்தீங்களா எங்க கோயில்ல இந்த கம்பு பையில இங்க பாருங்க, ஸ்ரீ புலியடி உதரமாட சாமி கோவில் திருக்கோவில் போட்டிருப்பாங்க. ஸ்ரீ புலியடி உதரமாட சுவாமி திருக்கோவில் கூடன்குளம், நாள் 20, 21, 22. ஸோ அழகா இருக்கு பாத்தீங்களா கட்டப்பை. பாத்தீங்களா? ஸோ கொடை நல்லா இருந்து இங்க பழம், கோயிலோட திருநீரு, வேற 2 முறி தேங்காய். ஸோ மக்களே, ரொம்ப கஷ்டமும் இருக்கு. ஏன்னா திருவிழா எல்லாம் முடிஞ்சிச்சு, கோயில் கூடையும் முடிஞ்சிச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரி என்ன பண்ண, இனி அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். ஏன்னா எவ்வளோ கிராண்டா இருந்தோம், எங்க வீட்டு பக்கத்துல தான். ஆனா எல்லாத்துக்கும் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே கூடுவேன். இந்த வருஷம் கொஞ்சம் பார்த்து கூப்பிடல, அதான் எனக்கு கஷ்டமாயிட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க உங்க கோயில் கூடைக்கு கூப்பிடலன்ட்டு. கண்டிப்பா அடுத்த வருஷம் எல்லாரும் வாங்க, நான் கூப்பிடுவேன். சரிங்களா? அதான்ப்பா எங்க அப்பா எதுக்குமா சோகமா இருக்காங்க? கொடை முடிஞ்சிட்டு, திருவிழாவும் முடிஞ்சிட்டு, அதான் சங்கடமா இருக்காங்க. சரி மக்களே, சரி என்ன சொன்னதுன்னு தெரில. நான் கொடையெல்லாம் முடிஞ்சுன்னு கஷ்டமும் இருக்கு. டாட்டா பாய் மக்களே.